ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவைக்காக பேசி பழகின உறவுகளிடம் இப்படி நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, இன்னைக்கு யார் யார் உண்மையா இருக்காங்க, யார் யார் போலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் வந்து பேசி பழகுறாங்க. இந்த அன்பு எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு குழம்பு வைக்கும் போது அதுல கருவேப்பிலை போடும் பாருங்க. அந்த கருவேப்பிலை எடுத்து அந்த குழம்பு நம்ம சமைச்சு முடிச்ச பிறகு அதை தூக்கி தூர போடுவோம். அப்போ அப்படிதான் நம்மளுடைய அன்பை ஏதோ ஒரு விதத்துக்கு பயன்படுத்திட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி தூர போட்டுட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்படி ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை, அன்பை காணிச்சு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி அன்பு காணிச்சு ஏமாற்றினவர்களிடம் எப்படி நடக்கணும், இனி நம்ம ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாருக்கிட்டையும் போய் நின்று நீங்க அன்புக்காக ஏங்கிட்டு நிற்காதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பே அப்படிதாங்க. ஒண்ணு அன்புனா என்ன? அன்பு கெஞ்சி கிடைக்கிறது அன்பு. உண்மையான அன்பு கெஞ்ச விடுமா? விடவே விடாது. போலியான அன்பு கெஞ்சி அவங்க பின்னால அலைய வச்சு விளக்கம் கேட்டு நம்மளை பார்த்து ஏளனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பழையபடியும் வந்து பேசும், திடீர்னு பழையபடியும் விட்டுட்டு போகும். இன்னைக்கு இப்படி திடீர்னு வந்து பேசுவாங்க, திடீர்னு போய் விட்டுட்டு போவாங்க. இந்த நபரை நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க, ஏமாற்றப்பட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு தேவை வரும்போது அகைன் பழையபடியும் வந்து பேசுவாங்க, பழையபடியும் விட்டுட்டு போவாங்க. இப்படிதான் இருக்கு. அப்போ இந்த அன்பு கெஞ்சி வாங்குற அன்பு ஒரு போலியான அன்பு. அன்புக்காக யார்கிட்டையும் பிச்சை எடுத்துட்டு நிற்காதீங்க. அங்க உங்க தன்மானத்தை இழந்து போன ஒரு சூழ்நிலை வரும். முதல்ல பாத்தீங்கன்னா, நீங்க அன்புக்காக பிச்சை எடுக்காதீங்க, யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்காதீங்க. ரெண்டாவது, உங்களுடைய ரகசியங்களை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நிறைய பேர் என்ன அப்படின்னா, ஆறுதல் வேணும் அப்படிங்கிற பேருல தன்னைக்கிட்ட வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளையும் சில நபர்கிட்ட சொல்லி அழுது புலம்புவதுண்டு. இது எதுக்கு அப்படின்னா, அது முதல்ல புலம்பும் போது ஆறுதல் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா அவங்க நீங்க யாருக்கிட்ட போய் ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணீங்களோ அந்த நபரே உங்களுக்கு சரியான எதிரியா வருவாங்க. அதாவது ஒரு கத்தியை தீட்டி அவங்க கையில நீங்க கொடுக்கறதுக்கு சமம். உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை நீங்க ஆறுதல் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர்கிட்ட சொல்லும் போது கத்தியை தீட்டி அவங்க கையிலேயே கொடுத்து என்ன கொத்து அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சமமா மாறி போகுது. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ரகசியங்களை யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு செயல். மூணாவது பாத்தீங்கன்னா, குடும்பத்தில் நடக்கக்கூடிய கணவன் மனைவி சண்டைனாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டைனாலும் சரி, எந்த ஒரு சண்டையும் மூன்றாம் நபரிடம் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு குடும்பத்துல பழையபடி அன்பு வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும் போது அடுத்தவங்க பார்வைக்கு நம்ம ஒரு ஏளன பொருளாதான் இருப்போம். நம்ம இருக்கிற சண்டை, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நமக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வரும்போது மாறி போகும். ஆனா அடுத்தவங்கிட்ட சொல்லும் போது நம்மளே நம்ம குடும்பத்தை தூக்கி அடுத்தவங்க கையில குடுக்கிறதுக்கு சமம். பாரு, இவளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண் முன்னே அவங்க சிரிக்கலனாலும் நமக்கு பின்னால நம்ம பார்த்து சிரிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளே தள்ளுறோம்னு அர்த்தம். அதனால குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நாலாவது பாத்தீங்கன்னா, சீருகிறவர்களா மாறுங்க. பாருங்க, வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நஷ்டம் வந்த உடனே எல்லாம் இதுக்கு காரணம் நீதான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மத்தம் தட்டி வைப்பாங்க.
எவ்வளவுதான் நீங்க அறிவாளியா இருந்தாலும் உங்களால சுயமா ஒரு முடிவை எடுக்க முடியாதபடிக்கு உங்களை தடைப்படுத்தி வைப்பாங்க. இப்படி உங்களை மட்டம் தட்டி தடைப்படுத்தி உங்க மீது தவறான குற்றச்சாட்டுகளை ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் நீங்க விளக்கம் கூறாம சீருகிறவர்களா மாறுங்க. உங்க பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும். அப்படி ஒரு உணர்வுகளை தூண்டும்படியா நீங்க உங்க மதிப்பை உங்க தன்மானத்தை காப்பாத்திக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். சிலவங்க இப்படி ஏதாவது மட்டம் தட்டுனா வர அதை கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுட்டு அமைதியா இருக்கும்போது இவனை இல்லைன்னா இவளை எதை சொன்னாலும் இவங்க கேட்டுட்டு அமைதியா இருப்பாங்க, எதனால பேசுறான் அப்படின்னு சொல்லி உங்க மனசை காயப்படும்படியான வார்த்தைகளை பேசுவாங்க. உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு குறைவு வருது அப்படின்னா நீங்க சீருகிறவர்களா மாறுறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தவறுகள் செய்தாலும் அந்த குற்றங்களுக்காகவும் நீங்க சீறி பாய்கிற பெண்ணா இல்லைன்னா ஆணா மாறலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதையுமே வெளிப்படையா பேசாம ஒரு சிங்கமா மாறுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு ஸ்டோரிய பாருங்க. சிங்கத்துக்கு காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த சிங்கத்துக்கு உடம்புல ஏதாவது ஒரு காயங்கள் வந்துச்சுன்னா அந்த புத்திசாலித்தனமா அந்த சிங்கம் என்ன பண்ணும்னா குகைக்குள்ள போய் அந்த காயம் ஆறுறது வரை ரெஸ்ட் எடுக்கும். அதாவது எழுதி லாந்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அடுத்த மிருகங்களுக்கு காணிக்காது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கஷ்டம் இருந்த உடனே நீங்க புலம்பி தீக்கிற மனிதனா மாறாதீங்க. உங்க கஷ்டத்துக்கு முடிவு நீங்க மட்டும்தான். இத முதல்ல புரிஞ்சுக்குங்க. குடும்பத்துலனாலும் சரி இல்லைன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்குள்ள சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நீங்களே அதுக்கு மருந்தா இருக்கணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் ஆறுதல் தேடுறேன், அடுத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணி அதுக்குள்ள சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டங்களா இருக்கலாம், அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. எவ்வளவு மன வலி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளிப்பார்வைக்கு வெளி தோற்றத்துக்கு நீங்க சிங்கமா மாறுங்க. ஏன்னா சிங்கத்தை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவாங்க, மதிப்பாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களும் அடுத்தவங்களுக்கு தெரியும் போது உங்க தன்மானம் இழக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்க மதிப்பும் குறைஞ்சு போகும். நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சில நபர்களை விட்டு விலகி இருங்கள். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிரி எங்க இருந்து வருவான் தெரியுமா? வெளிய இருந்து வருவானா? இல்ல, நம்ம கூடவே இருக்கிறவன் நம்ம கிட்ட சிரிச்சு பேசி பழகுறவங்கதான் நமக்கு துரோகங்கிற ஒரு எதிர் வலையை விரிப்பாங்க. இப்படி இருக்கிற உங்க கூடவே இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு செயல்களை நம்ம செய்யும் போது அவங்க நெகட்டிவா பேசுற அந்த பர்சன்ட் நீங்க வெளியே இறங்கி வருது, மௌனமா இருக்கிறது, விலகி இருக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்வேன். அதே போல உங்க லட்சியங்களை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னா நான் பெரிய வீடு கட்ட போறேன் அப்படின்பாங்க. இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி எல்லா ரகசியங்களும் நீங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லி பாருங்க. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு அது நடக்காம போகும். அதுக்கு பிறகு யோசிப்பான், ஐயோ என்ன ஆச்சு, நமக்கு சொன்ன விஷயங்கள் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு கர்ப்பமூற்ற தாய் 10 மாசம் வரை அமைதியா இருந்துதான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறார். அதே போல நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி படிக்கட்டுக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி செய்யும் போதே அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஒரு 10 மாசத்தை பிறகு குழந்தைய பெற்றெடுத்த பிறகுதான் குழந்தைக்கு முகத்தை பார்க்க முடியும். அதே போலதான் நம்ம லட்சியம் அடைகிறது வர நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல வாழ்க்கையில மேம்பாடு அடைங்க.
பணத்தை, நம்ம கிட்ட பணம் இருக்கிறது, எந்த வழியில நம்ம கிட்ட பணம் இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. பணத்தை மதிக்கிறவங்களா மாறுங்க. வீண் செலவை கம்மி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க மேம்படுத்தும் போது, உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி அடையும் போது, உங்க தேவைக்காக பயன்படுத்தினவங்களை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து விலகி வரும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தான் அடையுமே தவிர வாழ்க்கையில ஏமாற்றங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த டெக்னிக்கலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இனி உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்கவே இருக்காது. யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.